அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர்களின் சார்பாக பல்வேறு விதமான கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பல பயனுள்ள தகவல்களை இந்த முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் தொடர்ந்து அளித்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. நம்முடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் எவ்வாறு சரி செய்வது என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அதற்கு நாம் முதலாக செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஓட்டர் ஹெல்ப்லைன் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஓட்டர் ஹெல்ப்லைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். முதல்ல அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஃபார்ம்ஸ், கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயில்ஸ் இருக்கு. நம்ம முதல்ல கிளிக் பண்ண வேண்டியது ஃபார்ம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது போன்ற நிறைய தகவல் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள தவறுகளை திருத்தம் செய்வது குறித்து பார்க்க போகிறோம். அதில் 4வது இருக்கக்கூடிய கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், அதாவது ஃபார்ம் 8 என்பதை கிளிக் பண்ணுறோம். ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் நம்முடைய பெயரோ நம்முடைய டேட் ஆஃப் பர்த்தோ ஏதாவது தவறு இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் முதல்ல நாம் செலக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, நாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். இரண்டாவதாக நாம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். மூன்றாவதாக நாம் எந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கோமோ அதை நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இது ரொம்ப முக்கியம், நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையில என்ன தவறுதலாக நம்முடைய பெயர் இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு நம்முடைய திருத்தமே பெயர் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த தவறான பெயரையும் நம்ம முதல்ல வாக்காளர் அடையாள அட்டையில என்ன தவறு இருக்கோ, எப்படி இருக்குதோ அதை அப்படியே நம்ம டைப் பண்றோம். இது முதல்ல பண்றோம். இரண்டாவதாக அந்த பார்க்க வேண்டியது என்னன்னா, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் என்று 2 இருக்குது. அது மிக மிக முக்கியமானது. அதை உங்களால் டைரக்டா எடுக்க முடியாது. அது எப்படி எடுக்கிறது? electoralsearch.in என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வெப்சைட்ல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணை வைத்து நீங்க அதை எடுக்க முடியும். அதாவது இதை EPIC அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது கீழே கூட நம்ம வரும் பாருங்க, கடைசிக்கு முன்னதுக்கு பாருங்க, EPIC if issued போட்டிருக்குல்ல, அந்த எண் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் உங்க போட்டோவுக்கு இடது பக்கம் ஒரு நம்பர் இருக்கும். 3 ஏபிசின்னு சொல்லப்படக்கூடிய 3 ஆல்பா நியூமரிக்கல் மொத்த நம்பர், மொத்தம் 10 டிஜிட் இருக்கும். 3 நம்பர் ஏபிசி, அதாவது அல்பாபெட்டிக்ஸ்ல இருக்கும். அதுக்கு அடுத்தால 7 நம்பர் நியூமரிக்கலா இருக்கும், எண்களா இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய இது தகவல்ல என்ன தவறுகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய பெயர் தவறா இருக்கு, நம்முடைய அட்ரஸ் தவறா இருக்கு, நம்முடைய டேட் ஆஃப் பர்த் தவறா இருக்கு, நம்முடைய ஏஜ் தவறா இருக்கு. இதே மாதிரி என்ன தவறாக இருந்தாலும் சரி, அதை எவ்வாறு திருத்தம் செய்வது. ஸோ அதை திருத்தம் செய்வதற்கு நீங்க அதுல சொன்ன ஐக்கான்ல உங்க பேர் தவறா இருந்ததா பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏஜ் தவறா இருந்ததா ஏஜ் செலக்ட் பண்ணிருங்க, டேட் ஆஃப் பர்த் தவறா இருக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்றது நம்ம என்ன பண்ணோம், உதாரணத்துக்கு நம்முடைய பெயரை செலக்ட் பண்ணிருக்கோம். என்னுடைய பெயர் தவறா இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெயர் அக்பர்ன்னு இருக்கு, அதுக்கு பதிலாக இனிஷியல் மிஸ்ஸா இருக்கு, மற்ற எல்லா ப்ரூஃப்லயுமே எம் அக்பர்ன்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோமே. எம் அக்பர்ன்னு நான் டைப் பண்றேன். இரண்டாவது அதனுடைய தமிழ் ஆக்கத்தை டைப் பண்றேன். எம் அக்பர்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, அதன் பிறகு நான் என்னுடைய இந்த மாறுதலுக்கு, என்னுடைய இந்த தவறான தகவல் இருக்குதுல அதை சரி செய்வதற்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போறோமோ அதை இதில் அட்டாச் பண்ணணும். திருப்பி சொல்றோம், என்ன உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு தகவல் தவறா இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த தவறை சரி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய மற்றொரு
அடையாள சான்றிதழ், உதாரணம் உங்களுடைய ரேஷன் கார்டா இருக்கலாம், உங்களுடைய பாஸ்போர்ட்டா இருக்கலாம், உங்களுடைய பேன் கார்டா இருக்கலாம். இதே மாதிரி அதுல இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் நிறைய இருக்கு. உங்களுடைய எது சரியான தகவலோ, எந்த சரியான சான்றிதழ் இருக்குதோ அதை வந்து இமேஜா, உதாரணம் போட்டோ தப்பா இருக்கா, போட்டோ எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுடைய பேன் கார்டு இருக்கா, பேன் கார்டா போட்டோ எடுத்து நீங்க அட்டாச் பண்ணிக்கிட்டு இந்த டிக்ளரேஷன் வருது இல்ல, அது நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிக்ளரேஷன் வரும். நான் என்னுடைய தகவல் சரியா தான் கொடுத்துருக்கேன், இந்த மாற்றங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லி வரும். அதை நீங்க கிளிக் பண்ண உடனே நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர், நீங்க மேலப்பாளையமா இருக்கிறீங்க, மேலப்பாளையம் போட்டு டேட்டை கிளிக் பண்ணிட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்முடைய செய்ய வேண்டிய ஒரு பணி முடிஞ்சு போச்சு. இதுல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரெண்டாவது அதை சப்மிட் பண்ண உடனே இரண்டாவது ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல நீங்கள் சரி செய்த தகவல்கள்லாம் சரியான முறையில் இருக்குதா, உதாரணத்துக்கு நீங்க பேரை செலக்ட் பண்ணீங்க, அக்பர்னு போட்டீங்க, அந்த தகவல் சரியா இருக்குதா, இல்ல ஏஜ மாத்துறீங்க, அது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எப்படி இருக்குமோ அந்த ஸ்கிரீன் அப்படியே அதுல வரும். சோ இதை ஒரு தடவை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. திருப்பி சொல்றேன், நீங்க ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் வரும்போது இதுல ஏதாவது தவறு பண்ணீங்கன்னா பின்னாடி போய்க்கிடலாம். ஆகையால நீங்க கொடுக்கும் பொழுது கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பேஜ் வரும். உங்க வாக்காளர் அடையாள அட்டை எப்படி இருக்குமோ, முதல் பக்கம் இரண்டாம் பக்கம் எப்படி இருக்குமோ அந்த தகவல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்து விட்டு நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய வேலை முடிந்து விட்டது. என்ன வேலை? நம்முடைய தமிழக அரசினுடைய மாநில தேர்தல் அதிகாரி சில நாட்களுக்கு முன்பாக இந்த திருத்தம் செய்வதற்கு 30/9/2019, அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ள நீங்க திருத்தம் செய்யணும்னா நீங்க இந்த இந்த சொன்ன அப்ளிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த திருத்தத்தை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தொகுதியை சார்ந்த வாக்காளர் அதிகாரிக்கு அது போகும். அவர்கள் உங்கள் பகுதிக்கு, உங்க வீட்டுக்கோ நேரா வந்து உங்களுடைய திருத்தங்கள் சரியாக இருக்குதான்னு சொல்லி அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் சரி செய்து விட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ள நமக்கு அந்த முழுமையான தகவல் வந்துடும். ஆகையால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். கண்டிப்பாக இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவலை உடனடியாக எடுத்து சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய, ஒரு இந்திய குடிமகனுடைய மிக மிக முக்கியமான இருப்பிட சான்றிதழாக, இந்திய குடிமகன் என்பதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு சான்றிதழாக இந்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. ஆகையால் இதில் எந்த பிழைகள் இருந்தாலும் உடனடியாக கவனம் செலுத்தி திருத்தம் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.